இதோ இந்த திருவக்கரை கோயிலுக்கு வந்து வக்கரகாளி அம்மனை பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த நல்ல வெட்ட வெளியில் மொட்டை வெயிலில் 2 வீலரில் பின்னாடி இதோ இவர் மாட்டிகிட்டு இருக்காரு. இந்த பேகை நான் தான் மாட்டிகிட்டு வந்தேன். இதோ பின்னாடி பார்த்தா தெரியும். வயசான காலத்தில் வண்டியில் வர்றதெல்லாம் தேவையா அப்படின்னு பல பேர் கேட்டாலும் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு வந்திருக்கோம். எங்கே நீங்கள் மட்டும் தப்பிச்சுக்கிறீங்க? இதோ சரி, நான் வரும்போது இந்த சக்கரபாணி ஆற்றை ஒட்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒரு அதிசயமான தகவல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த தேசிய கல்மர பூங்காக்குள்ளே தான் நாம் போய் இந்த கல் மரங்களை பார்க்க போகிறோம். கல்லாயிருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் இந்த பகுதியில் வளர்ந்து விழுந்த மரங்கள் இல்லை. இந்த படிவு பாறைகளை ஆராய்ச்சி பண்ணும்போது கடலூர் மணல் கல் தொகுப்பை சேர்ந்தவையா இவை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்த காடுகள்ல இருந்து ஆத்துல அடிச்சு கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோட கூழாங்கற்களோட சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகள்ல அப்படியே படிஞ்சு போச்சு. காலப்போக்கில் மேல மணற்படிவங்கள் அடுக்கடுக்கா படிஞ்சதுனால ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால இவை மரத்தோட தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கிட்டு, அதாவது மணல்ல இருக்கிற சிலிக்காவை எடுத்துக்கிட்டு கல் மரங்களா மாறிடுச்சு. இருந்தாலும் கல் மரங்கள்ல கால வளையங்கள், கணுக்கள் இதெல்லாம் மரத்தின் தோற்றம் மாறாம அப்படியே காணப்படுது. சுமார் 247 ஏக்கர் பரப்பளவுல 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் இங்கே இருக்கு. நாம கடந்து வந்த ஆத்துக்கும் இந்த அதிசயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இங்க இருக்கிற மரங்கள் பெரும்பாலும் படுக்க வாக்குல இருக்கு. இந்த அடிமரங்கள்ல கிளைகளோ வேர்களோ பட்டையோ காணப்படல. அதனால இவங்க இந்த இடத்துலயே இருந்தவங்க இல்ல, வேற எங்கேருந்தோ இங்க கொண்டு வரப்பட்டு அப்புறம் கல் மரங்களா மாறி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகுது. வேற எங்கேருந்தோ இங்க எப்படி வரும்? ஆத்து மூலமா தான் அடிச்சிட்டு வர முடியும். இந்த கல்மரத்தில் சிலதெல்லாம் 30 மீட்டர் நீளம் இருக்கிறதாவும் 1.5 மீட்டர் குறுக்களவு இருக்கிறதாவும் இருக்கு. எம் சொன்னரெட்டுங்கிற ஐரோப்பிய இயற்கை அறிஞர் 1781 இந்த கல்மரங்கள் பற்றி ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த கல்மரங்களில் சிலது திறந்த விதை தாவர இனத்தையும் சிலது மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தவைன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த காலத்தில் இருக்கிற புன்னை, கட்டாஞ்சி, ஆமணக்கு குடும்பங்களைச் சேர்ந்த மரங்களும் புளிய மரம் போன்றவைகளும் இங்கே கல்மரங்களாக உள்ளன. உலகத்தில் ரொம்ப சில பகுதிகளில் மட்டுமே கிடைக்கிற இந்த மாதிரி அரிய வகை கல்மரங்கள் பூமியுடைய வரலாற்றை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சான்றுகளாகும். அதனால தான் அரிய வகை தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பராமரிச்சுட்டு வர நம்ம இந்திய புவியியல் ஆய்வுத்துறை 1957ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல் மரங்களை போற்றி பாதுகாத்து வருது. கல்லா போன மரங்கள் மட்டும் இல்லை, இதோ மரமாக இருக்கிற இந்த மரமும் நம்மளை அதிசயிக்க வைக்கிற ஒன்று தான். இந்த மரத்துக்கு வயசு என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 300 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னு இங்கே இருக்கிற போர்டு நமக்கு சொல்லுது.